அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதி முழுமையான ஆராய்ச்சி. இந்த தொடர்களில் நாம் திருவருட்பா பாடல்களையும் உரைநடை பகுதியில் உள்ள விஷயங்களையும் ஆய்வு செய்து வள்ளலார் நமக்காக என்னென்ன ரகசியங்களையும் உண்மைகளையும் கூறியுள்ளார், அதை எப்படி நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி நாமும் அவர் போல் ஆவது என்பது. அதோடு மட்டுமின்றி திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதியை படித்து புரிந்து கொள்ளாமல் இருக்கும் அன்பர்களுக்கு உதவி செய்யும் வகையிலும் இந்த காணொளி இடம்பெறுகிறது. இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் ஐயா. வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் சொல்லே ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும். வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். 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 அறிமுகம் வணக்கம் வந்திருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே சாமி. வணக்கம். சொல்லுங்க சாமி. போன 2-3 வாரமா நம்ம இந்த பக்தியை பார்த்துட்டு வரோம். வள்ளலாரோட, அதாவது உங்களோட புத்தகம், அதாவது மனிதன் தெய்வம் ஆகலாம், அதை ஆராய்ச்சி பண்ற வேலையில இப்ப பக்தியை பார்த்துக்கிட்டு வரோம். வள்ளலார் எப்படிலாம் பக்தி பண்ணாரு, போன கிளாஸ்ல எப்படிலாம் வேண்டலாம், எப்படியெல்லாம் கடவுளுக்கு கிடுக்கு புட்டி போடலாம் அப்படின்லாம் பார்த்தோம். சரி, இன்னைக்கு என்ன கதை? அதே தானா? என்ன தொடர் அல்பால தொட்டா 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 மாணிக்கமா என் பாட்டு வருது. சரி, கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல 6ஆம் திருமுறை எடுங்க. 1064 பாட்டு 5. 6ஆம் திருமுறை 24 1000. 6ஆம் திருமுறை 24. எனக்கு என்ன நாளைக்கு ஒரு இருக்குல்ல இருப்பா, அதில் கொண்டு போற தெய்வம் மேல கொண்டு வர பாரு. அருமையான விளக்கம் ஆச்சு. அது கொண்டு போய் அதில் வச்சுக்கோ. இது ஒரு பாட்டு பார்ப்போம். 6ஆம் திருமுறை பதிகம் எத்தனை? 24. வாதனை கழிவு பாட்டு 5 படிங்க. ஞாயிற்கடையேன் கலக்கமெல்லாம் தவிர்த்து எனது நல்லருளை ஈர் கருணை பெருங்கடலே என்னே கெடுவது இயற்கையிலே தாயேற் பெரிதும் தயவுடையான் குற்றம் புரிந்தேன் தன்னையும் ஓர் சேயிற்கருதி அனைத்தான் என்றுரைப்பாருனைத்தான் தெரிந்தோரே. பாருங்க, ஞாயிற்கடையன் நாயோட கேவலமானவன். கலக்கம்னா குழப்பம். கலகெல்லாம் தவிர்த்து இந்த நல்ல அருளை குடிச்சியானா கருணை பெருங்கடலே, நீ கருணை பெருங்கடலே என்னையா கெட்டுப்படும். நல்ல கொடுத்தா என்ன கெட்டுப்படும்? இயற்கை என்னதான் கெட்டு போகுது? எதுக்கு நீ கொடுக்காம இருக்கிறப்ப என்ன கெட்டு போகுது? நான் கலக்கலாம் தவிர்த்து நல்ல அருளை குடிச்சேனா இது கருணை பெருங்கடல். கடல் கொஞ்சம் கொடுத்தா என்ன எனக்கு கெட்டுப்படும்? என்ன கெட்டுவிடும்? இயற்கையில கெட்டு போயிடும். குடிச்சானா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆயிரம் தயவுடையான், அம்மாவோட தயவுடையான்னு சொல்லுவாங்க. ஓ, ஐஸ் இங்க வைக்கிறது தமே. குடிச்சானா கெட்டு ஒண்ணு கெட்டு போகாது. அம்மாவோட தயவுடையான்னு சொல்லுவாங்க. எப்படின்னா தப்பு குற்றம் பண்ணணும் தானே, குற்றம் தப்பு செஞ்சவன கூட ஒரு குழந்தை மாதிரி கருதி அனைத்தான்னு சொல்லுவாங்களே. குற்றம் பண்ணவன கூட அன்னைய ஒரு குழந்தை குழந்தை மாதிரி கருதி அனைத்தான் இருப்பார். ஒண்ணு தெரிஞ்சவங்க தாயோட பெரிய தேவையோட நீ எல்லாம் தப்பு செஞ்சவன கூட குழந்தையா நினைச்சு அனைச்சான்னு சொல்லுவாங்க.
சரி. அதனால அதில் கொடுத்துருப்பான், இதான் ஒன்று கெட்டு அது கொடுப்பான் அப்படிங்கிறாரு. ஒன்று வந்து குட்டியான ஒன்று வந்து அம்மாவோட கண்ண உள்ளன்னு சொல்லி வாழ்த்துவாங்க. தப்பு பண்ணன கூட குழந்தையா நினைச்சு அழிஞ்சிட்டாரேன்னு சொல்லி பாராட்டுவாங்க. அதனால அதில் கூட அதாவது உனக்கு என்னதான் பிரச்சனை தெரியல, குடுத்தா உனக்கு என்னதான் கெட்டு போகுன்னு தெரியல. சரி விடு, பரவாயில்ல. இப்ப இந்த வேற டெக்னிக் என்னன்னாக்கா, நீ அருள் கொடுத்தனாக்கா உன்னை தாயின் தயவுடையான்னு சொல்லுவாங்க. ஏன்னா குற்றம் புரிஞ்சவனுக்கே அருள் பண்ணிருக்கிறியே. எப்படி அப்படி அதாவது இது வேற டெக்னிக் பாய்க்கிறது ஐயா. இது ஒரு பாட்டு இருக்குது, நயத்தால் உனது நன்னருளை நயத்தால் உனது திருவருளை நன்னா கொடியனிவன் அப்படின்னு ஒரு பாட்டு தானே இருக்கே. நயத்தால்னாக்கா நயமா கேக்குது, இதுதான் நயமா கேக்குது. நயமா அப்படியே ஒரு டெக்னிக்கலா கேக்குறது. நயத்தால் உனது திருவருளை நன்னா கொடியனிவன் நாய் உடம்பை உடைச்சா மடிச்சிருவேன். மடிச்சா மூலத்தினா வருவோம், பயந்து உடம்பு வச்சுக்கிறேன். ஓகே, அந்த பாட்டுக்கு போக வேண்டாம். அடுத்தது சொல்லுங்க. அடுத்து இப்ப மரண பிறகு இல்லையா, மரண பிறகு தாமணி தான் அடைய முடியும். தாமணி தான் அடைய முடியும் சாமி. ஆமா இல்ல முடியாது. ஆமா, போன கிளாஸ் கூட சொன்னீங்க ஏதோ ஒரு வழி இருக்கு, வேண்டிக்கிட்டே அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அது பிரேயர் 10 பாட்டு பிரேயர்ஸ்லயே பண்ணிடலாம். ஆமா, பார்த்து அந்த பாட்டு பார்த்து பார்க்கணும் சாமி. சொல்லுங்க, பதிகத்தை சொல்லுங்க. 33 இதே பாடா? இதேயா? 6 தான். திருமுன் விண்ணப்பம். ஓகே, 33 அத 10 பாட்டு அப்படிதான்பா. சரி, எந்த பாட்டு முக்கியமா பார்க்கணும்? 5 எடுங்க. 5. ஓகே, எல்லா பாட்டும் அதே மாதிரி, மொத்தம் அதே மாதிரி தான். மத்திய அதே மாதிரி தான். இதெல்லாம் என்ன தெரியுமா, இலங்கு இல்லைங்க சாமி, ஒரு இன்ட்ரோ கொடுங்க. அதாவது எப்போதும் வந்து தவம் பண்ணி தான் மரண விழா பெருவாழ்வு அடையணும், சரியா? ஐயா வந்து பிரேயரோடு அடையலாம்னு வழி காமிக்கிறார். தயவோடு அடையலாம், என்ன மாதிரி பிரேயர்லயே அடையலாம். என்ன மாதிரி ஆளுக்கு தவம் பண்ணி அடைய முடியாதா, பிரேயர் பண்ணி அடையலாம்னு வழிகாட்டுறாரு. பக்தி பண்ணியே அடைஞ்சுக்கலாம். ஆமா, சரி சொல்லுங்க. பாட்டு படிங்க. இலங்கு பொன்னணி பொது. பொன் அணிப்புதா இல்ல பொன்னணிப்புதா? பொன்னணிதான். பொன்னணி பொது நடம் புரிகின்ற இறைவா இறைவ இறைவா இல்ல இறைவ உலகெல்லாம் தெரிஞ்சிட்டேன். துலங்கும் வண்ணம் நின்றருளு நின் திருவடி துணை எண்ணாமல் கலங்கு நாயினேன் விண்ணப்பம் திருச்செவி கலந்தருள் செயல் வேண்டும். அலங்கும் இவ்வுடல் இம்மையே அழிவுரா அருளுடல் உருமாறே. ஓ பாருங்க, இலங்கை விளங்குகிற பொன்னணி பொதுவனம். பொன்னணினாக்கா பொன்னம்பலம். சொல்லுங்க. பொச்சபை பொன்னம்பலத்துல கட முடிகின்ற இறைவா இல்ல, ஏன்னா கிட்ட பொன்னம்பலம் கிட்டதானே இருக்கு, இங்கதான் உள்ள இருக்கு, நம்ம உள்ளே இருக்குல்ல இறைவா. இவரெல்லாம் விளங்குற வண்ணம் நின்று அருளும், நீ நின்று அருள் கொடுக்குற உலகம் விளங்குது. அருள் கொடுக்குற திருவடிய துணை என்ன அர்த்தம், நிறுவப்பட்ட என்ன அர்த்தம், எப்போதும் துணையா நிக்கிறேன்னா தொடர்ந்தா. ஆமா, துணை நம்ம துணை அப்படியே விடாம துணை பழுது அப்படி சொல்லாம என்னாமல் கலங்கு நாயனேன். ஓகே சாமி, அதாவது உன்னோட திருவடிதான் துணைன்னு நினைக்காம இது நடந்துருமோ அது நடந்துருமோ கலங்கிக்கிட்டு இருக்கிறேன் சாமி. இது ரொம்ப முக்கியமான. அப்ப எப்ப பார்த்தாலும் திருவடிதான் துணை. அப்ப நம்ம என்ன செய்யறோம் சாமி, நம்மளால எல்லாம் ஆகும்னு சொல்லிவிட்டு முடியலனாக்கா கவலைப்படுறது. ஓ, கலங்கு நாயினே. ஆமா, நாய் மரியாதை. என்னுடைய விண்ணப்பம் உங்களை திருச்சி அவங்களுடைய காதல கலந்து அது செய்யணும்பா. காதல கேட்காம போயிடாத, திருச்சியை கலந்து கேட்கும். அது காதுக்குள்ள வாங்கி கலந்துரு, கேட்டு கலந்து அது செய்ய வேண்டும். இதுக்கு நான் என்ன சொல்ல தெரியுமா,
அப்பா ஒண்ணு கேட்டாரு பாரு வரிக்குதா. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அதா அங்க ஒரு வேணுமா தான் சொல்லுங்க. ஒரு வரி அர்த்தம் சொல்லுங்க. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். நான் வேண்டுறத நீ கேட்டுட்டு அருள் புரி. இல்ல 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 இல்லைங்க. இல்லைங்க இல்லையா? அப்பா அது நான் வேண்டுதல் அரிமா செல்வா, நீ ஒரு பக்கத்து யோசி, நான் ஒரு பக்கத்து யோசிக்கிறேன். இல்லைங்க சாமி, டைம் கொடுங்க. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு புரியுது சாமி. எனக்கு என்ன வேணும்னு கேட்டு நீ அருள் புரிப்பா. வெரி குட் வெரி குட். அதேதான். அது மாதிரி இங்க விண்ணப்பம் தரேன், கொஞ்சம் செவியில வாங்கிக்கோ. அதை செவி கலந்து கேட்காம போட்டு போறேன். காதல வாங்கிக்கோ, செவி கலந்து. இல்ல சாமி, சில சமயம் நம்மளுக்கு பிடிக்காத ஆளுஞ்சினா அவன் என்ன பேசுறானே அது விளங்கும். அது நம்ம காதுல வாங்குறது இல்ல. அதான் அது மாதிரி விட்டுறாத. காதல வாங்கிக்கோ பாருங்க. கலந்து அருள் செய்ய வேண்டும். என்ன விண்ணப்பம் தெரியுமா? அவங்களோட இந்த உடம்பு இருக்க 5 பேர் உடம்பு. சரி. இதோட இம்மைய இந்த பிறவிலேயே அழியாத அருள்விடலாமே. அது மாதிரி ஆகும். ஓகே. அது என்ன சாமி அருள் உடல்? இப்ப சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகத்துல எது இதுவா? அருள். கடைசிக்கு தான் போறாரு. ஆமா ஆமா ஆமா. அப்ப இந்த உடம்பு அழியாத உடம்பா வேணும், நீ அருள் கொடுன்னு கேட்கறா பாருங்க. அந்த வழியா உடம்பு கேட்கறா பாருங்க. ஆமையா 10 வாட்டை தான் எல்லாமே பொன்னணி பொது. இல்ல 10 வாட்டை. 7 உடல், கஜி உடல், அழிவரா உடல், வளம், இந்த எல்லாம் உடம்பே. இந்த உடம்பு இம்மையா அழிவு கஜி உடல் ஆகணும், 7 உடல் ஆகணும். இந்த உடம்பு 10 பாடலையும் கேட்கிறாரு. எல்லாமே திருச்செவி தரித்தருள், திருச்செவி நேர்ந்தருள். இல்லைங்க சாமி, இன்னொரு பாட்டு பார்ப்போம். கடைசி பாட்டு பார்ப்போம். தீட்டு பொன்னணி அம்பல தருள் நடம் செய்துயர் திறற்கின்பம், உயிர் திறற்கு இன்பம் காட்டுகின்றதோர் கருணையங்கடவுள் நின் கழலினை கருதாதே நீட்டுகின்ற என் விண்ணப்பம் திருச்செவி நேர்ந்தருள் செயல் வேண்டும், நேர்ந்து அருள் செயல் வேண்டும். வாட்டும் இவ்வுடல் இம்மையே அழிவுறா வளமை அடைந்திடுமாறே. வளம் அடைந்திடுமாறே. அழிவுறா வளம் அடைந்திடுமாறே. சொல்லுங்க. இந்த உடம்பு இம்மையே எந்த பிறவிலேயே அழியா உடம்பா பல மாதிரி அருள் கொடு. 10 படம் அப்படிதாங்க. அதே திரும்பி பாருங்க. கழலினை உன்னோட பாதத்தை கருதாதே நீட்டுகின்றனா சாவுறதா? நீட்டு கருதா வாழ்ந்துருக்கிறேன். விண்ணப்பம் திருச்செவி கேத்தருள். ஓகே, அதாவது நான் கருதலனாலும் எனக்கு அருள் புரி அப்படின்றாரு. ஆக்சுவலி இது அவருக்கு இல்ல சாமி, நம்மளுக்கு நினைக்கிறேன். அவரு அழிஞ்சாரு. ஓகே, அடுத்து பாருங்க. காற்றில் ஆகிய இவ்வுடல் இம்மையே கதியுடல் உருமாறு. அது நான் காற்றில் ஆகிய உடல் இல்லைங்க, காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா அந்ததா. ஆமா. இம்மையே கதியுடல்னா கதி என்ன? கதி அடைஞ்சனால. ஓகே. ஏய்ந்த இவ்வுடல் இம்மையே திருவருள் இயல் உடல் உருமாறே. ஏய்ந்தனா அருள் உடல். ஏய்ந்தனா என்ன சாமி? கேவலமான. இம்மையே திருவருள் இயல், திருவரோட இயல்பான உடல். அடுத்து துலங்கும் இவ்வுடல் இன்மையே அழிவுறா தொல்லுடல் உருமாறே. துலங்கும்னா இருக்கிற இம்மையே இப்பொழுதே அழிவுறா தொல்லுடல் என்ன சாமி? தொல்லுடல் அழிவுறா அப்படியே பழமையா தொடர்ந்து இருக்கிறதா? தொண்டு தொட்டு இருப்பதாகவோ? தொன்று தொட்டு பிறந்த இவ்வுடல் இம்மையே அழிவுறா பெருநலம் பெருமாறே. பிறந்த இவ்வுடல்னா பிறக்கப்பட்ட இந்த உடல் இம்மையே இப்பொழுது
இந்த பிறவிலே. அழிவுறாத பெருநலம். ஆமா. இது ஈஸியா இருக்கு. இங்கு வீழுடல் இம்மையே வீழ்ந்திடா இயலுடல் வருமாறு. ஓகே, வீழுடல் புரியுது. வீழுடல் விழுந்திடானாக்கா இறக்குற உடலை இழக்காம இருக்கணும். ஆமா ஆமா, விழாது விழா பார்த்துக்கணும். இதே துஞ்சும் இவ்வுடல் துஞ்சிடா, இது இதுதான் சுக உடல். ஓகே, இது ஈஸி. சாவுற உடல் சாராம ஆமா சுகமான உடல். இப்ப நம்மளுக்கு சொகல்ல சாமி, உடம்ப பரிச்சினை கொடுக்குது, ஆமா பசி எடுக்குது, இது காமம் குரோதங்குது, தண்ணி குடிக்கலாம் முடியல, ஆமா மூச்சு வாங்குது. இன்ன என்னுடைய தேகம் நல்லொளி பெறும் ஏல் அரு கொழுமாறே. இயல் உரு தப்பது. இயலுரு கொழுமாறே. சொல்லுங்க. என்னுடைய தேகம், இந்த தேகம் வந்து ஒளி பெறக்கூடிய ஒளி தேகமா மாறணும். ஒளி தேகமா மாறணும். ஞான தேகம். ஓ, ஒளிச்சிக்கிற தேகம் சாமி. அதான் ஞான தேகம். கோழை மானிட பிறப்பதில் உன் அருட்குரு உருக்குழுமாறு. இது வேற மாதிரி இருக்கு. இல்ல, குரு யாரு குரு? அவன் தானே குரு. அவங்களும் நானே என்ன அர்த்தம்? ஞான தேகம். அவனுடைய குரு என்ன அர்த்தம்? ஓ, ஓகே 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 ஓகே, புரியுது புரியுது. கோழைன்னா என்ன சாமி? கோழை தெரியாதா? பயந்தாவளி. ஓ, கோழை. ஓகே ஓகே. எப்ப சாவு வரும்னு பயந்துட்டு இருக்கிற இது உடம்பு. பிறப்பதில் உன் நருட்குரு உரு கொழுமாறே. ஓகே ஓகே ஓகே. உன்னோட உருவம் எனக்கு வேணும். இதுதான் கடவுளோட நிலை எறிந்து அம்மையமாதல். ஓகே சாமி, இந்த மாதிரியும் வேண்டலாம். மக்களே ஞாபகம் வச்சுக்கோப்பா. திருமுன் விண்ணப்பம் 6ஆம் திருமுறை 33வது பதிகம். இது கொஞ்சம் படிக்கணும், பாடலாம். அப்புறம் நான் கண்டு கழிக்கிறேன்னு சொல்றேன்ல, பாடுறேன். கண்டேன் கழித்தேன் கலந்தேனா? 40,000 கண்கொளா காட்சி 48. தந்தை ஒரு பாட்டு, எல்லா பாட்டும் அப்படிதான். நான் சாம்பிள் ஒரு பாட்டு எடுக்கிறேன். எனக்கு டைம் எல்லாம் இருக்கு. ஆமா, இன்னும் இருக்கா நிறைய பாட்டு? எல்லா பாட்டும் அப்படிதான். இல்ல இன்னும் நிறைய பாட்டு எழுதி வச்சுக்கலான்னு கேட்டேன். இருக்கு. படிங்க. தாயனை தந்தை எனக்காய் தாயானை தந்தை எனக்காயினானை சத்குருவுமானானை தமியேன் உள்ளே மேயானை கண்காணா விளங்கினானை மெய்மையெனக் கழித்தானை வேதஞ்சொன்ன வாயானை வஞ்சமிலா மனத்தினானை வரங்கொடுக்க வல்லானை மணமன்றன்றி சரிதான் சமே மணிமன்றன்றி ஏயானை துரியனடு இருக்கின்றானையா நடுவிருக்கின்றானை எம்மானை கண்டுகடித்திருக்கின்றேனே. சொல்லுங்க. கண்ணால பாத்துருக்கேன் பாருங்க. ஆமா, யாரவே தாயானை தாய், அப்புறம் தந்தையானை தந்தையானுக்கு ஆயினானை தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். தந்தையான காயனானை, அப்புறம் சர்வமான அவன் தான் குரு. சர்வமானானை சத்குரு. சத்னா சகல குருவா? சத்துனா உண்மையான குரு. ஓகே, ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க. என்ன சொல்லுது? சொல்லுங்க, என்ன சொல்லுது? தெருமதுரை எனக்கு தெரியாது. நீ ஏன்ட்டு கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். இல்ல சில பேரு குரு வந்து கூட்ட நீக்கணும். கூட்டம் இருக்கு. ஓ, குருவும் உருட்டு. குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். குருவை கொள்ளார். குருட்டை நீக்கும் குருவினை கொள்ளார். குருட்டினை நீக்க குருவினை கொள்வாரா? என்ன தம்பி? குருட்டினை குருவை கொள்ளார். குரு கொள்ள மாட்டாங்க. குருட்டை நீக்க அவரு கொள்ளார். குரு கொள்ள எடுத்து வச்சுவாங்க. குருட்டை நீக்க அவரு எடுத்தானே ஆகும். அவன் கொள்ளிக்க மாட்டான், இவனை கொள்ளு. ரெண்டும் குருடே. குருடம் குருட்டாட்டமாடி குழி விழுந்தவாரு. குருடும் குருட்டாட்டமாடி குழி விழுந்தாரே. குழி விழுந்தவாரு. ரெண்டாம் குருடம் குருட்டாட்டமாரி குழி விழுந்தாரு.
ஆனால் சர்க்குருன்னா உண்மையான குரு. சத்குருனா உண்மையான குரு. நல்லது. ஓகே சாமி. என்னுள்ள மெய்யான சாமி என்னுள்ள தமிழ் என்ன சாமி? தமிழ் என்ன? நான் என்னுள்ள என்னுள்ளே. ஓகே. எனக்குள்ளே வராத நான் வந்து கண்காண விளங்கினான். என் கண் பார்க்க முடியாது விளங்கலாம். விளங்கினான். ஓகே. நெய்வேல் கழிச்சாலே உண்மையே எனக்கு சொன்னான். ம். வேதம் சொன்ன வாயானே வேதம் அவன் தான் வாய்ப்பு வேதம் சொன்னான். அவன் தான் வேதம் சொல்றானா? வேதம் சொன்ன வாய் இருந்தாலும் வேதம் சொன்னான். பஞ்சமில்லா மரத்தினானே. ஏன் வஞ்சமில்லா? அமர்ந்து வஞ்சம் கிடையாது. அமர்ந்து வஞ்சம் கிடையாது. அமர்ந்து வஞ்சம் கிடையாதுங்க. வஞ்சம்னா என்ன சாமி? வஞ்சம்னா மோதம் இல்லை, ஏமாத்துறது. ஏமாத்துறதா? அவன் நம்மள ஏமாத்த மாட்டானா? நம்மளே நம்மள ஏமாத்திக்கிறதானா? அப்படியா? செஞ்ச வேணையினால நம்மளே ஏமாத்திக்கிறோம். வரம் கொடுக்க வல்லானே. வரம் கொடுப்பான். மணிமன்றன்று ஏயானே. மணி வந்தவரை எங்க இருக்க மாட்டானே. ஓ, ஏயானே. மணிமன்றன்று ஏயானேனாக்கா மணிமன்றம் தவிர வேற எங்க இருக்க மாட்டானே. அதுதான் பொது உணர்வுணரும் போதலால் பிரித்தே அதில் தோன்றான்னு சொல்லப்பட்டது. ஆமா ஆமா. அது மாத்திரம் இல்ல, எங்க இருக்கிறாங்க? திருநடு இருக்கின்றானே. துரிய நடு இருக்கின்றானே. அங்க நடு அங்கதான் இருக்கிறாங்க. அந்த எம்மானை நான் கண்டு கழித்து இருக்கின்றேனே. எங்க பாக்குறாரு அவனே? திருநடு பாக்குறாரு. அர்த்தம் தவம் பண்றாருன்னு அர்த்தம் சாமி. அவ்வளவுதான். பண்ணி பார்த்து கழித்து இருக்கிறாரா அவரு. சாமி இங்க பாருங்க, இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. இதுல பஞ்ச லைனே இங்க பாருங்க. துரிய நடு இருக்கின்றானே, இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, துரியனா என்ன? இல்ல அது மட்டும் இல்ல. இல்ல மணிமண்டலம் எங்க இருக்க மாட்டான் பாருங்க. அது மாதிரி அதுதான். இந்த மணிமண்டல இருக்கிறவன வந்து எப்படி பாக்குறோம்னாக்கா துரிய நடுவுல தான் அவன் இருக்கிறான். ஆமா, அதான் பாடம். அதாவது இப்ப நீங்க வந்து அந்த துரியத்துக்கு போனாதான் நீங்க பார்க்க முடியும். சரியா சாமி? ஆமா. சரி, இப்ப துரியனத்துக்கு போனா நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல வந்து சாக்கரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதி தான் அப்படி போகணும். ஆமா. அதுக்கு கண்ணை மூடி தனுகரணாதிகளை கடக்கணும். வேற வழி கிடையாது. அதுக்கு நீங்க தவம் பண்ணணும். விட்டாக்க வேற வழியே கிடையாது. தவத்துல நீங்க போனாதான் முடியும், இல்லைன்னா முடியாது. சாமி ஒரு சின்ன கருத்து. நேத்து தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சின்ன கருத்து வந்துச்சு. அடிக்கடி இந்த எண்ணங்கள்லாம் வருது இல்ல? இப்ப எண்ணங்கள் வரும் பொழுது நம்ம வந்து இது என்னாச்சு இப்படி அப்படின்னு யோசிக்கிறோம்ல, அப்படின்னு யோசிக்கிறோம். அதனால அந்த எண்ணத்துக்கு பக்கத்துல பின்னாடி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன கருத்து என்னன்னாக்கா, இந்த எண்ணங்களுக்கு ஏற்படுறதுக்கு மூலத்துல ஒருத்தர் இருக்கான். அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்றாங்கல்ல. இப்ப எண்ணம் ஏற்பட்டனாலும் ஒருத்தர் இருக்கிறானா இல்லையா? அதுக்கும் அதிபதியா? சரி. இப்ப எண்ணம் ஏற்பட்டாலும் அது மூலியமா கடவுளை பாரு, அது வந்து கடவுளோட செயல் தான் அப்படின்னு நம்ம யோசிக்கலாமா? அப்படின்னு ஒரு ஐடியா வருமே. அந்த எண்ணம் வருமே. அதான் உங்களுக்கு மனம் என்ன பண்ணோம்? ஏமாத்தோம். ஓ, அப்ப ஏமாத்திருச்சு என்ன சாமி? தப்ப உலகில் என்ன வருங்க? முதல்ல மாத்தி 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 போனா அற்பா வரும், அருமையான கருத்து பாட்டெல்லாம் வரும், அப்படியே லைட்டு போயிடும். அது எண்ணங்கள் தானே. நம்மளை ஏமாத்தி அற்பால ஏமாத்தி எப்படி அதை உட்கார வைக்கிறோம். இல்ல, அதுக்கு முந்தான நேத்து வந்து என்ன ஆச்சுனாக்கா, சனிக்கிழமை வந்து காலையிலேயே என்ன கருத்து வந்துச்சு? நாய் குலைக்குது, அதுக்கு பாத்துக்கிட்டு இருக்காது அப்படி வந்துச்சு. மறுநாள் என்ன வந்துச்சுனாக்கா, அந்த எண்ணங்களும் கடவுளாலதான் ஏற்படுத்துறாரு, அப்படியே அதுல போட்டு ஏமாத்திருச்சு. சாமி ஏமாந்துட்டு சாமி. அத முந்தைய சொன்ன உங்களுக்கு பாருங்க, கவனமா இருக்கணும் சாமி. மனது பாருங்க சொன்னேன். முதல்ல வந்து வரும்,
ரிப்பேர் பண்ண முடியுமா, முடியாத, எப்போ முடியும், என்ன பண்ணலாம், எல்லாம் அப்படியே வரும். எல்லாம் கட் பண்ணிட்டே வந்தோம்னா இது அடுப்பார் பாட்டு தான் இல்லை, தெய்வம் அதான் வரும். எது எப்படியோ என்னத்தால அவன் வாழ்றான், முடிச்சு தாமே. அப்புறம் எது பண்ணா பாட்டு வரும், அந்த பாட்டை மீறி உள்ள போயிடும். பாட்டு வந்து பாருங்க, எனக்கு மினி பார்த்து பாருங்க இல்லையா, பாட்டு நிற்காது, உடனே மீனிங் போயிடும். அப்படியே போய்ட்டு 1 hour போயிடும், 1 hour போயிடும். வரும்போது அப்பா தாயே இந்த பாட்டை வேணாம், ஒன்று வேணாம், நீ போ, அப்புறம் பார்த்துக்கிறேன். நீ வாயே திறக்க வேண்டாம், ஒரு ஓரமா போய் உட்காரு, அவ்வளோதான், பார்த்துக்கிறேன், மூடிக்கிட்டே உட்காரு, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், சொன்ன வரைக்கும் போதும். ஏற்கனவே சொல்லி தான் எனக்கு இந்த புறவி வரைக்கும் வர வச்சிருக்கேன். நீ வழிகாட்டாது வேலையை பாட்டு குட்டிச்சோரா போயிட்டு அற்ப தெரியும், நான் படிச்சுக்கிறேன். ஐயா, அதுதான் வந்து வல்லார் ஒரு பாட்டு சொல்லுவார்ல, நான் அலங்கரிக்கிறேன்னு நீ சொல்ற, ஆனா துறைக்கு மனம். அப்ப என்ன சொல்லுதுனாக்கா, மனசு வந்து நான் அந்த திருப்பு அந்த இதை நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல வருது. சரியா சாமி? ஆமா ஆமா ஆமா, அதுக்கு துறைக்கு மனம் இல்லை. ஆமா, நம்ம அதை ஓகே, அடுத்த பாட்டு பார்க்கணுமா? இன்னொன்று பாட்டு பார்க்கலாமா? சொல்லுங்க, உங்க விருப்பம். 110 பாயிரம். இல்ல இதுல முடிஞ்சா முடிஞ்சா 110 தனித்திரு அலங்கல் சாமி. படிக்கலாமா? படிப்படியா சாமி, வெளிப்படியா? நீ படிங்க தானே, படிங்க. ரைட். அன்பாடு திருப்பொதுவேல் ஆடுகின்ற அடிமேல் ஆணை, என்பாடு ஒன்றிலை என்னால் திரும்பும் அசைத்திட முடியாது இதுகால், அடைச்சிட முடியாது சரி இதுகாலா? ஆமா, அசைத்திட முடியாது இதுகால் தொட்டு பொன்பாடு, இதுகால் தொட்டு பொன்பாடு விதத்தானும் புரிந்து கொண்டு நீதானே நீ தானே புறத்தல சரி புறத்தல் வேண்டும். உன்பாடு நான் உரைத்தேன், நீ இனி சும்மா இருக்க ஒண்ணாதண்ணா. அன்பாடு திருப்ப அன்பால அன்பாடுன்னா அன்பினால பாடுபடுறது தவம். ஓகே, திருப்பி ஆடுற அரசே ஆடுகின்ற அடி அவன் துணி மேல ஆன. என்பாடு உண்டு, என்னால ஒண்ணும் முடியாது, என்னால திரும்ப அசைய முடியாது. இது தவிர இது தொட்டு இப்ப தெரிஞ்சு பொன்பாடு சுவைத்தான் பண்ணி, நீதான் இப்ப என்ன பொண்ணை போல நீதான் என்ன பண்ணி என்ன பண்றியோ பண்ணி புரிந்து கொண்டு நீதான் செய்யணும். நீதான படத்துல காப்பாத்துறது. புரிந்து கொண்டுனா நீ செய்ய, நான் பொண்ணு என்ன வேணாலும் செஞ்சிருப்பா, என் உடனே பொண்ணுடமாவனையா? நீ உண்மையில ஆனா சொல்றேன், என்பா என்னால ஒண்ணும் பாடுபட முடியாது, என்னால ஒண்ணும் கிடையாது, ஏன்னா திருமணம் அசைக்க முடியாது என்னால, அவ்வளவுதான் என் நிலைமை. அவ்வளவுதான். ஓகே, ஆனா இதுகாலத்து இதுல இருந்து நான் பொண்ணு ஆகணும். நீ என்னென்ன பண்ணிக்கோ, புரிந்து கொண்டு நீ தான் என்ன காப்பாத்தணும். நீ தானே புறத்தல்னா காப்பாத்துறதா? ஆமா. ஓ, அதான் என்னால ஒண்ணும் முடியாது, அசைக்க முடியாது, ஆனா பொண்ணோட மகன உடம்பு சரி, அதை புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுட்டு நீதான் காப்பாத்தணும். உண்பாடு எப்படி செய்ய தெரியாது, நீ எப்படி உண்பாடு ஏன்னா உன்னோட பாடு பாத்துக்கிறதுக்கு அப்புறம் அவன் எப்படி செய்ய செய்ய ரொம்ப நான் நினைச்சேன். நீ நிச்சயமா இருக்க, நீ நிச்சயமா இருக்காது, இனிமே நீ சும்மா இருக்காதண்ணா. நீதான் என்னை புரிஞ்சு என்னை காப்பாத்தி கொடுத்து என்னை காப்பாத்தணும். எப்படி அரிமா செல்வம் ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு, உன் சவுண்ட் ரொம்ப ஸ்லோவா இருக்குப்பா, ஒன்னும் விளங்கல. கேள்வி இருக்கு.
விலங்குல நீ பேசுறது. இருங்க. அதாவது சாமி, அன்பாடு, அதாவது தவத்தால திருப்பொதுவில் ஆடுகின்ற அடிமேல் ஆணை, உன்னோட அடிமேல் ஆணையா சொல்றேன். ஆமா என்னால செய்யக்கூடிய என்னோட பாடு ஒண்ணும் கிடையாதுப்பா. என்னால என்னோட துரும்பவும் அசைத்தர முடியாது. இது ஆமா தொடங்கி இது ஆமா தொட்டு பொன்பாடு விதத்தாலும் புரிந்து கொண்டு, பொன்பாடுனாக்கா நான் பொன் உடம்பா மாறணும் என் உடம்பு. ஆமா ஆமா எந்த விதத்தாலும் இதை புரிந்து கொண்டு நீ தானே புரிஞ்சல புறத்தல் புரிஞ்சல காப்பாத்தணும். புரிஞ்சல நீ செஞ்சுன்னு அர்த்தம். அதான் சாமி, எவ்விதத்தாலும் நீ செஞ்சுக்க. செஞ்சு புரிந்ததா செஞ்சு. செயல் புரிந்து கொண்டு வச்சுக்கோமே, செயல் புரிந்து நீ தானே புறத்தல் நீ தானே என்னை காப்பாத்தணும். ஆமா அதாவது ஏதாவது பண்ணி என்ன நீதான்ப்பா காப்பாத்தணும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதாவது பாருங்க, அது அதுதான் இல்ல, அது என்னால உண்பாடு. முடியல சாமி, துரும்ப இல்ல, கூட இல்ல, அசிக்க முடியல, நான் பொண்ணு உடம்பு பாருணும், ஏதாவது பண்ணி என்ன நீதாப்பா காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றேன். அதுதான் இல்ல, எப்படி அவனுக்கு அது உண்பாடு வேண்டும் உன்பாடு. அது உன் வேலை. ஆமா எப்படி அவன் உண்பாடு நீ மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், மரத்தை வச்சுப்படி தண்ணி ஊத்தாம இருக்க நீ உண்பாடு. நான் சொல்லிட்டேன் இருக்க உண்பாடு, நான் சொல்லிட்டேன். நீ சும்மா இருக்காது. இருக்க ஒன்னாவது அண்ணானா என்ன சாமி? இருக்க கூடாது. இருக்க கூடாது அண்ணானா ஒன்னாவது அண்ணா. ஆமா அண்ணா மரியாதை கூடாது, அப்பாவுக்கு ஒரு மரியாதை. ஓ தம்பி சொல்லு தம்பி, மைக் செட் ஆயிடுச்சா? விளங்குதானே? விளங்குது, சொல்லு. இல்ல ஐயா சொன்னார்ல எல்லாமே இறைவனே பாத்துக்கணும் அப்படின்ட்டுன்னு, உன்பாடு அப்படின்ட்டுன்னு. ஐயா இந்த மாதிரி வரலாறு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இருக்கிறப்போ எல்லாம் அவர் பாத்துக்காருன்னு கில்ட்டியா இருக்கு. என்னன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, ஒண்ணுக்கு உதவாத மாதிரி இருக்கு. லைக் எப்படின்னா நம்ம வாழ்க்கைய சொல்லிட்டாரு, என்னால திரும்ப கூட அசைத்திட முடியாதுட்டு. அப்புறம் என்ன பண்ற? அப்படி ஃபீல் பண்ணிட்டு உன்னால என்ன முடியும்னு நினைக்கிற? ஆனோன்னு இல்ல, ஏதாச்சும் செய்யாம உன்னால என்ன முடியாதுன்னு தான் சொல்லணும். உன்னால முடியுது, என்னால முடியும் அப்படின்னு நினைக்கிற. தெரியலையே ஏன் சாமி? இல்ல முதல் வழி பாரியா, முதல் வழி என்ன யாருக்கு? அன்பாடு திருப்பதுவில் ஆடுகின்ற அடிமேல். தவம் பண்றவங்க திருப்பதி ஆடுற ஆடுதான். தவம் பண்றது தான் சொல்லலாம். இத தவம் பண்றதான் சொல்லணும். தவம் பண்றதுதான் சொல்லணுமா? தவம் பண்றதுதான் சொல்லணுமாப்பா தம்பி? நம்பலாம் இல்லையா? ஓகே ஓகே, நீ தவம் பண்றியா? அப்ப சொல்லு. இல்ல தம்பி, தவம் பண்ணிட்டுனாக்கா இதெல்லாம் சொல்லி நீ கேட்டுக்கலாம். அதாவது எதுக்குன்னா, நீ முயற்சி பண்ற, தனுகரணாதிகளை கடக்க முயற்சி பண்ற, என்னால முடியாதுப்பா, நீ கொஞ்சம் உதவி செய்ய, நான் உட்காரதான் முடியும், மனசு அடங்க மாட்டேங்குது, பார்த்து பண்ணிக்க. அடுத்த பாட்டு பாரு வேணாம், சந்தேகம் வந்து பாருங்க, சந்தேகம் வந்து அடுத்த பாட்டு பாருங்க, சந்தேகம் நல்லா இருக்கும். ஓகே, முன்பாடு பின் பயன் தந்திடும் எனவே உரைக்கின்றோர் மொழிகள் எல்லாம். முன்பாடு பின் பயன். பாடுபட்டா பயன் தருவாரோ? முன்னால பட்டா பின்னால பயன் கிடைக்கும். முன்பாடு பின் பயன் தந்திடும் எனவே உரைக்கின்றோர் மொழிகள் எல்லாம். இன்பாடும் இவ்வுலகில் என் அறிவில் இலை, அதனால் எல்லாம் வல்லோய் அன்பாடு திருப்பொதுவில் ஆடுகின்றோய் அருட்சோதி அளித்து காத்தல் உன்பாடு. நான் உரைத்தேன் எனக்கு ஒரு பாடுண்டோ நீ உரைப்பாய் அப்பா. எப்படி முன்பாடு பின் பயன் தரும், பாடுபட்டால் பயன் உண்டு அப்படின்னு வாங்கல. அப்படி அப்படி அவங்க சொல்லுவாங்க. அவன் சொல்ற மொழியெல்லாம் இன்பத்தில் என் உலகத்தை என் அறிவில் இல்ல, இன்பத்தையே விரும்புற. உலகியல் இன்பம் சாமி. அதான் இல்ல இன்ப முன்பாடு பின்னால் பயந்து சொல்றாங்க. சரி, இந்த வார்த்தையெல்லாம் இன்பத்தையே நாடுற இந்த உலகத்துல என் அறிவுல இல்லப்பா, எனக்கு இல்லை. அதனால எல்லாம் வல்லோய், நீ எல்லாம் வல்லவன், நீ அன்பாடத்தில் தவத்துல புதில் ஆடுற, நீ அர்ஜோதி கொடுத்து காத்தல் உண்பாடு. அர்ஜுனனை கொடுத்து காப்பாத்து, அது உண்பாடு.
நான் ஒரு நான் சொல்லிட்டேன். எனக்கு ஒரு பாட்டு, எனக்கு என்ன பாட்டு இருக்கு, எனக்கு ஒன்று பாட்டும். என்னால அந்த என்ன பாட்டு இருக்கு? நான் என்ன பண்ண முடியும்? நீ சொல்லுப்பா. நீயே சொல்லு. சொல்லு. நீ சொல்லு. நான் சொல்லிட்டேன். என்ன படைச்சு இப்படி வச்சது நீதான். அப்புறம் என்னால என்ன முடியும்? இல்ல, நான் நீ அர்ஜுன் உடுத்திய காம நான் சொல்லிட்டு விட்டேன். ம் அது உம்பாடு இது. எனக்கு பாடு கிடையாது. ம் இப்ப வேலை உன்னோடதான். நான் தவத்துல உட்காந்துருக்கிறேன். வேலை உன் வேலைதான். அதான் என்பாடு உள்ள தவத்தா இருப்பேன் அர்த்தம். ம் புரியுதா? சரிமா செல்வம்? புரியுதுண்ணே. அப்ப நம்ம மனதுல நினைச்சிட்டு இருக்க கூடாது. என்னால முடியும் அப்படின்னாக்கா நினைக்க கூடாது. நினைக்கிறேன் இந்த நம்மளால முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான்ப்பா. தவம் மட்டும் செய்ய முடியும் உட்காந்து. என்ன சாமி? அவ்வளவுதான். அது மட்டும் செய்வோம். அந்த ஒண்ணு செஞ்சா மட்டும் போதும். வேற எதுவும் செய்ய வேண்டாம். இப்ப அடுத்து கொஞ்சம் பார்த்தா ஐயா கேட்டல அழியாத உடம்பு கேட்டல முந்தி. நில்லுங்க சாமி. எனக்கு இன்னொரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அருட்சோதி அழித்து காத்தல் அப்படின்னு சொல்றாருல. இதுதான் குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய்க் கொள்ளல் உனக்கு இயல்பே, சிற்றம்பலவாய் இனிச்சிறியேன் செப்பும் முகமன் யாதுலது, தெற்றண்டடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்து இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமே. சாமி வெயிட் பண்ணுங்க. அடுத்து அப்புறம் வரேன். நான் விட்டு வச்சிருக்கேன். வாங்க. என்ன பண்றது சாமி? வந்துருச்சு. வந்த வரைக்கும் விட்டுருங்க. உடம்பு அழியோட பார்த்தோம் இல்லையா? பார்த்தா அழியாத உடம்பு எனக்கு வேணும் அப்படின்னு. நான் வாழல. நான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நல்ல வாழ்க்கை கூட எனக்கு. அதாவது உலகியல் வாழ்க்கை சொல்றாரா? நல்ல வாழ்க்கை அவ்வளவுதான். சரி, ஏதோ ஒண்ணு நல்ல வாழ்க்கை எனக்கு கொடுப்ப. ஆமா. 59,000 59 10 பாட்டு. அதான் மூணா பாட்டு எடுத்துங்க. வேண்டுகோளா? ஆமா, மூணா பாட்டு எடுத்துங்க. விடையாவா? 10 பாட்டு அதே பாட்டுதான். வாழ்வில்லை நல்ல வாழ்வில்லை. பார்த்தது இல்லையா? வேண்டுகோள் ஒரு பாட்டு இருக்கு பாருங்க சாமி. சன்மார்க்க வேண்டுகோள் பார்த்திருக்கோம். வேண்டுகோள்னு ஒரு பாட்டு இருக்கு. மூணா பாட்டு சாப்பிட்டு எடுத்துட்டு பாருங்க. எல்லாம் ஒரே மொத்தம் 10 பாட்டம் ஒரு செட்டு. ஆமா. விடயவாதனை தீர் விடயவா சுத்த வித்தை முன் திவவரை வரை கடந்த நடையவா ஞான நடையவா இன்ப நடம் புரிந்துயிர்க்கெல்லாம் உதவும் கொடையவா ஓவா கொடையவா எனையாட்கொண்டென்னுள் அமர்ந்தருளிய என் உடையவா எல்லாம் உடையவா உணர்ந்தோர்க்குரியவா பெரியவாள் வருளே. பெரியவாழ்லே ஒரு பாட்டு பாரு. மறுபடியும் இனித்தவாழ் வரலே. இனித்தவாள் வருளே, நல்லவாள் வருளே, பெரியவாள் வருளே, படைத்தவாள் வருளே, மிக்கவாள் வருளே, வளர்த்தவாள் வருளே, ஞானவாள் வருளே, தூயவாள் வருளே, அபயவாள் வருளே, இனியவாள் வருளே. வாழ்க்கை நல்ல வாழ்க்கை கொடுக்க 10 பாட்டம். மூணா பாட்டு பாருங்க பார்க்கலாம். நம்ம 3 சாப்பாடு. விடையவா விடையவா இந்த விஷயங்களால எனக்கு வேதனை வந்து ரொம்ப. நீ பட்டி வச்சா? நீ பட்டி வச்சா? என்ன படிச்சாச்சா? இந்த பாட்டை படிச்சிருந்தேன் சாமி. இப்பதான் படிச்சேன். ஓகே. விடையவா விடையவா எந்த எல்லா விஷயமா இருந்தாலும் வேதனை வருது. சில விஷய செய்திகள் விஷயங்கள்லாம் வருது. பல விடயங்களை அவர் சொல்லி சென்றார். அதான் அதனாலலாம் வேதனை வருது எனக்கு. தீர்வு விடையவன் நீதான். இல்லைங்க புரியல சாமி. எனக்கு விஷயம் நிறைய இருக்கு. எனக்கு விஷயம் நிறைய இருக்கு. எனக்கு நிறைய விஷயம் அது எனக்கு வேதனை கொடுக்குது. வேதனை கொடுக்குது. எல்லாம் வேதனை கொடுக்குது. வாதனைனாக்கா வேதனை கொடுக்குதா? ஆமா.
அதாவது பல விஷயங்கள் எனக்கு வேதனை கொடுக்குது. பல 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 விஷயம் சாமி. அந்த ஆமா. கல்லு, இது நோய், இப்படி பல விஷயங்கள்லாம் வந்து என்ன தாக்கு. வேற உள்ளது. ம். வேதனையே திரு விடைய நீதான். ஓ, இங்க பாருங்க சாமி. விடைய விடைய வாதனைனாக்க விடயம் வந்து வாதனை அதிலே வருது. வாதனை தீர் அப்படின்னு வருது. அது மிக்ஸ் ஆகி வருது. ஆமா, பாதி விடையவா. சரி, அது ஏன் விடயவா? நீதான் பதிலு. ஓ, விடையனா பதில், ஆன்சர். விடை. நீதான் பதில். எனக்கு இருக்கிற கேள்விகள்லாம் இதை எப்படி போக்குறது என்ன, நீதான் விடை. ஆமா. ம். அப்ப சுத்த வித்தியம், சுத்த வித்தியம் எது? தவம். ம். அங்க சிவவரை, சிவவரை சிவ எல்லையில சிவ வரைக்கும், அது எல்லா வரைக்கும் கடந்து நடையவா. சிவ எல்லையே கடந்து நடையவானா? சிவ சிவ எல்லையை கடந்தவன். அது என்ன சாமி சிவ எல்லை? சிவன் என்ன? துரியாதீதமா? அருள். ஓ, அருளா? அருளே நம்பியல், அருளே நம்ப சிவமே. ஓகே ஓகே ஓகே. சிவவரை கடந்தனாக்க அருளை கடந்தவா? ஏன் அருளை கடந்தன அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? அருளை அது கடந்து அது 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 எல்லை இருக்குல்ல. அது கடந்து அவன் இருக்கிறானா அப்ப? ஆமா, அவங்க தான் அது இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அடையவா, ஞான அடையவா. அவன் செயல்பாடு ஞானம், ஞானம் தான். ம். இந்திரம் புரிந்து இவருக்கெல்லாம் உதவும் படையவா. படையவனா தர்ம தர்மத்தை தர்மம் பண்றேன். ம். கொடையாளன் கோவா கொடையவா. அவன் தர்மம் வந்து குறையாது, குறையாது. ஓபாது. அவன் குறையாது. என்னை ஆட்கொண்டு என் அவந்தல்லே என் உடையவா. யாரும் எனக்குள்ள உட்காந்துரு உடையவன் தான், எல்லாம் உடையவன். என்னை உடையவன். ஓகே. உடையவா, எல்லாம் உடையவா. எல்லாம் எல்லாம் அவன் தான், எல்லாம் அவனது. யார் உழைந்தாவளோ அவள் உரியவன். ஓ சாமி, இது ரொம்ப முக்கியம் சாமி. யாரு வந்து உணர்ந்தாங்களோ அவங்களுக்கு தான் அவன் உரியவன். ஆமா. சரி, உணர்ந்தோர்னா எப்படி சாமி? இவன் இங்க நமக்குள்ளதான் இருக்கிறான் அப்படி உணர்ந்தவங்களா, இல்ல கடவுள் இருக்கிறான்னு உணர்ந்தவங்களா? நமக்குள்ள தெரிஞ்சு தவம் பண்றவங்களே. ஓகே 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 ஓகே. தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் அப்படின்னு போக கூடாதுப்பா. இல்ல, முன்னாடி பாருங்க. என்னுள் அமர்ந்தருளிய, என்னுள் அமர்ந்தருளிய உடையவா, எல்லாம் உடையவா, உணர்ந்தோர்க்குரியவா. ஓ, உள்ள வந்து உள்ள பார்த்து தெரிஞ்சவங்க புரியவங்க. சாமி, என்னை ஆட்கொண்டுன்னா என்ன சாமி? அது என்ன நாள் 9 ஆட்கள் நல்லா ஐயா, அதாவது வேற வழியில போகாம தடுத்து தழுவி கொண்டாருது. தடுத்தாட்கொண்டேன்னு வருமே அதா? ஆமா, அதேதான். இப்ப நம்மளாம் எப்படி தடுத்தா நம்ம வேற போயிருந்தோம். நம்ம எங்க போயிருந்தோம்ல, எங்கே போயிருந்தோம்? எப்படி வந்தோம்? தடுத்தாட்கொண்டான் சாமி. ஓகே. உடையவா, எல்லாம் உடையவா, உணர்ந்தோர்க்குரியவா, பெரிய வாழ்வு, பெரிய வாழ்வு சாமியே. சரி சரி, இந்த வாழ்வு மட்டும் முதல்ல இருந்து பார்த்துட்டு வருவோம். இல்லைங்க, இனித்த வாழ்வருளே அப்படின்னா இனிமையான வாழ்வு, அது புரியுது. மகிழ்ச்சியான நல்ல வாழ்வு புரியுது. ஓகே, நல்ல வாழ்வு. பெரிய வாழ்வு பார்த்துட்டோம். படைத்த வாழ்வு இது என்னது? நான் எல்லாத்தையும் படைக்கிறதுனா எல்லாம் தர்மம் கொடுக்குறதையா படைத்தன அர்த்தம். தர்மம் செய்யற வாழ்வா? கொடுக்கறது கொடுக்கின்ற, அதாவது வாங்குகிறது இல்ல, வாங்குறதுல கொடுக்கறது. நீ பிரே பண்ணல என்று நான் ஒரு வீரிடம் இயலாதேன்னு போது தரம். ஓ, ஓகே 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 சாமி. அதாவது எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு வாங்குற இதுல இல்லாம நான் கொடுக்குறோம். அதாவது அருளையும் கொடுக்கணும் சாமி. ஆமா, அருள் கொடுக்கிற வாழ்க்கைய வாரணும். முந்தைய பேர பண்ணீங்க. அப்ப விட்டீங்க வீட்டுல இன்பம் பெருகி பணம் பெருகி தர்மம் பேசி பாடுவீங்க. நீங்க தான் நீங்க சொன்னீங்களே, எங்க வீட்டுல சொல்றீங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க தான் சொல்லி கெடுத்து விட்டீங்க. ஐயோ சாரி சார், சொல்லுங்க சாமி.
சாமி, சொல்லுங்க சாமி. என்ன சொன்னீங்க? உங்க வீட்டுல மட்டும் எங்களுக்கு இது வரணும் அப்படின்னீங்களா? அப்புறம் நான் அது சொல்றதுக்கு பயந்துட்டு சொல்றது இல்ல இப்ப. ஐயா, சொல்லுங்க சார், தப்பு சாமி. என்ன சொல்லல, சொல்லுங்க. எங்களுக்கு நல்ல வருமானம் வரணும். அந்த வருமானத்தை ஆ, கொண்டு தர்மம் சொல்லுங்க செய்யற சொல்லுங்க. அறிவு வரணும். ஏன்னா காசு வர வர கெஞ்சனா போவாம காசு வந்தாலும் கெஞ்சன் ஆயிடுறாங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. சாரி, இனிமே நான் சொல்றேன். சொல்லுங்க, சொல்லுங்க. வளர்த்த வாழ்வுனா வளமான வாழ்வா? ஆமா, வளமானன்னா என்ன சாமி? பழம்லாம் இல்லை, குறையல, எந்த குறையும் இல்லாம. ஓ, ஞானவாழ் வருளே அப்படின்னா யாரும் ஆழ்வு ஞானம் வேணுமா? அறிவான வாழ்வு. ஆ, தூய வாழ்வு, அது என்ன தூய வாழ்வு? சரி, யாரும் ஏசாத வாழ்வு. யாரும் நம்மள குற்றம் சொல்லாத வாழ்வு. ஆமா, ஆமா, ஓ, இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு. அபயவாழ் வருளே. அபயனா பயம் ஆமா இல்லாத சார், இல்லை. வாழ்வா? ஆமா, ஆமா, அல்ல. அவனோட பயம், அவங்ககிட்ட இருந்து நம்ம அடைஞ்ச வாழ்வு, அபய வாழ்வு. ஓ, இனியவாழ் வருளே. இனிமையான வாழ்வு. போருமா? ஓ சாமி, இது படிக்கணும் சாமி. இது படிக்கலாம். உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வு வேணும் பாருங்க. அது எல்லாம் எப்படி கிடைக்கும்? பாசிட்டிவ் தான் சாமி. பாருங்க சாமி, எல்லாம் ஆமா, பாசிட்டிவ். எல்லாம். இனித்த ஆமா, எல்லாம். வாழ்வு, நல்ல வாழ்வு, பெரிய வாழ்வு, ஆமா, படைத்த வாழ்வு, மிக்க வாழ்வு, வளர்த்த வாழ்வு, ஞான வாழ்வு, தூய வாழ்வு, அபய வாழ்வு, இனிய வாழ்வு, எல்லாமே பாசிட்டிவ் தான். ஆமா. இது எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? 66. அதுக்கு வழி வேற இருக்கா? பற்றறுத்தல். சொல்லுங்க. சத்தியம் சத்தியம் அருட்பெருஞ்சோதி. என்ன பாட்டு? எதனா எடுத்துக்கலாம், எல்லாம் கூட இதுதான். 5 ஓ, எடுங்க. ஓகே. பாட்டு படிப்பு சாமி. சத்தியம் சத்தியம் அருட்பெருஞ்சோதி தந்தையரே என்னை தாங்குகின்றீரே, உத்தமம் ஆகும் உன் திருச்சமுகத்து என் உடல் பொருள் ஆவியை ஓப்புடன் அளித்தேன். இத்தகை உலகிடை அவைக்கும் எந்தெனக்கும் ஏதும் சுதந்திரம் இங்கில்லை ஏதும் சுதந்திரம் இல்லை இங்கினி நீர் எத்தகையாயினும் செய்து கொள்கிற்பீர் எனை பள்ளி எழுப்பி மெய்யின்பம். உடல் பொருள் ஆவிய கொடுக்கணும். அதான் கதையா? சத்தியம் சத்தியம் 2 சொன்ன அர்த்தம். இப்பயும் முன்னுக்கும் எப்பவுமே எப்பயுமே. அற்பெருஞ்சோதி தந்தையரே, நீதான் அப்பா. யாரையும் தாங்கறியே, இதான் எனக்கு தாங்குற. உத்தமமாகிய உன்னுடைய திரு சமூகத்துல உடல் பொருளாவே ஒப்புதல் அளித்தேன். உடல்னா என்ன, பொருள்னா என்ன, ஆவினா என்ன, அது மாதிரி சொல்லுங்க. உடல்னா தேகம், பொருள்னா இன்பம், ஆவினா உயிர். ஓகே. இல்லைங்க, திரும்பி சொல்லுங்க. இந்த உடல், தேகம், என்னுடைய இன்பம், என்னுடைய உயிர். சரி, சதுரம் கூட கொடுத்துட்டேன். ஓகே. இந்த உலகத்துல அதுகளுக்கும் எனக்கும் சுதந்திரமே கிடையாது. ஓகே, அப்படி கொடுத்துட்டேன். இங்கே இனி என்ன வேணாலும் செஞ்சுக்கோம், என்ன வேணாலும் செஞ்சுக்கோம், என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இப்ப பாருங்க, இன்னொன்று செஞ்சிருந்தாரு இல்லையா? ஓகே. ஆனா கடைசியில மெய் இன்பம் தந்தீரேன்னு ஒரு குறுக்குப்புடிய போட்டாரு. அது இல்ல கொஞ்சம் பார்த்து பாரு. இன்னிவாழ் தந்தருல என்ன வேணாலும் செய்யினார்ல. ஓகே ஓகே ஓகே. வளர்த்த வளர்த்து சொன்னார் இல்லையா? அது வழி, இதான் வழி. ஓகே ஓகே. உடல் சாமி அதையும் துறப்போம். வளர்த்த பத்தியில் பட்சம்ல 59 இனித்த வாழ் வருளே அப்படின்னு இது எப்படி எப்போ வரும்? உடல் கொடுத்தா வரும் சாமி. இப்ப நம்மளுக்கு பிரச்சனையே இந்த உடல் பொருள் ஆகிய நம்ம கையில பிடிச்சி வச்சிருக்கிறது. இதான் பிரச்சனை. அதான் இந்த சுதந்திரம் இருக்கிறனாலதான் இஷ்டப்படிக்கு செயல்பட்டு இல்லாத பிரச்சனையில மாட்டிக்கிறோம் நம்மளே போயிட்டு. ஆமா தானே சாமி? உடல்ல ஒரு சுதந்திரம் நமக்கு இருக்கு. ஆசை இன்பம்ன்றது எந்த இன்பத்தை வேணாலும் நம்ம அனுபவிச்சுக்கலாம். அதான சாமி?
இதெல்லாம் கொடுத்துட்டாதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆமா. ஆனா இந்த இன்பன்றது வந்து சாமி ஒரு உண்மையான இன்பம் கிடையாது, நிரந்தரமான இன்பம். அதாவது வள்ளர் வந்து இந்த இதுல சொல்லுவாரு, எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப பெருவாழ்வு பெற்று வாழ்தல் அப்படின்னு வரல. இப்ப நம்ம வச்சிருக்கிற இன்பம் வந்து இப்ப நம்ம உடல் பொருள் ஆவியை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இந்த பொருள்ன்றது வந்து தடைப்படையக்கூடிய ஒரு இன்பம், அது நித்தியமானது இல்ல. நம்ம எதை இன்பம் நினைச்சிருக்கிறோமோ அது அதெல்லாம் கொடுத்துட்டு அதாவது இயற்கை இன்பத்தை அனுபவிக்கணும். இயற்கை இன்ப வடிவினரேன்னு வரும்ல, இயற்கையான இன்பம் இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் சாமி செயற்கையான இன்பம் தானே அனுபவிக்கிறோம். சாப்பாடு தயார் பண்ணி சாப்பிடணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைய பெற்றுக்கணும், இதை பண்ணணும், காடி வாங்கணும், அதை வாங்கணும், காசு சம்பாதிக்கணும், எல்லாம் செயற்கைதான். ஆனா இயற்கையா எப்போ வருது இன்பம் சாமி? எப்போ வருதுனாக்கா சும்மா இருக்கும் போதுதான் வருது போல. சும்மா இருக்கும் சுகம் நர்ல, அது சொல்றேன். சரியா? அப்ப எப்ப சும்மா இருக்க முடியும்? உடல் பொருள் ஆவியை கொடுத்தாதான் சும்மா இருக்க முடியும், இல்லன்னா எப்படி சும்மா இருக்கு? சரியா சொல்றேன்னா? ஓகே, கரெக்ட். சரி, அடுத்த கதைக்கு போவோம். கேமரா தருங்க சாமி. வாய்மட்டில் சொல்கின்ற வார்த்தை அன்று இது, என் மனமொத்து சொல்லிய வாய்மை முக்காலும். முக்காலும் படிச்சுட்டு தாய்மட்டில் படிக்கணுமா, இல்ல முக்காலத்தோட சேர்த்து படிக்கணுமா? வாய்மை முக்காலும். எல்லாமே வாய்மைதான். ஓகே. தாய்மட்டில் அன்று என் தந்தையும் குருவும் சாமியும் ஆகிய தனிப்பெரும் தகையீர், ஆய்மட்டில் என்னுடல் ஆதியை உமக்கே அன்புடன் கொடுத்தனன் ஆண்டவரே, நீர் ஏய்மட்டில் எப்படியாயினும் செய்து கொள்கிறீர், எனைப்பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே. சொல்லுங்க. வாயால சொல்ற வார்த்தை இல்லப்பா. வாயிரமா சொல்லல, வாயில் மட்டும் வரல, மனமொத்து சொல்லிய வார்த்தை. உள்ளந்து சொல்றேன் நானு. உள்ளது சொல்றேன். வாய்மை அர்த்தம் உண்மை, வாயில வர உண்மை. ஓகே. முக்காலும் தாய் மாத்திரம் இல்ல, தந்தையும் குருவும் சாமியும். சாமி வாய்மை முக்காலும் என்ன சாமி? சொல்லிய வாய்மை மனு சொல்லி, நான் சொல்லி மனு சொல்லிய வாயால் இருந்த உண்மை சத்தியம். முக்காலத்திலையும் எக்காலத்திலையும். முக்காலத்திலையும். ஓகே ஓகே. தாய் மாத்திரம் இல்ல, நன்றி என் தந்தையும் குருவும் சாமியும் ஆகிய தனிப்பெருந்தாய நீதான் எனக்கு எல்லாம். முக்காலத்துல தாய், அம்மா, அப்பா, குரு, தெய்வம் நீதான். அதனால ஆய் மட்டும் என்ன முடிஞ்ச மட்டும்தான் உடல் ஆதியை முக்கிய அன்போடு கொடுத்துட்டேன். இல்லைங்க, அது ஏன் என்னால ஆன மட்டும், ஆய் மட்டும் என்னால ஆன மட்டும் தானே, அப்படியே அப்படி சொல்றாரு? அப்படி நம்மளால முடிஞ்சா செய்ய முடியுமா? என்னால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கேன்பா. அவ்வளவுதான். இப்ப நம்மளால என்ன முடியுமோ, அதாவது சாமி இப்ப நம்ம என்ன பண்றோம்னாக்கா, உடல் பொருள் ஆய்வு கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நம்மளால முடிஞ்சது முதல் கொடுப்போம். ஆமா, எதெல்லாம் விட முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு வரும் அப்படின்றாரா? அன்போட கொடுத்துட்டு அவங்ககிட்ட. கேமரா ஹாஜி இருக்கிறீங்க சாமி. ஏன் போய் தொலையா? ஏன் போகுது? ஏன் போய் தொலையுது? ஐயோ கடவுளே, நான் கொடுத்துட்டேன். அவன்கிட்ட ஏய் மட்டில் எப்படி நின்னோட முடிய, என் மட்டில நின்னோட செஞ்சுக்கோ. ஏய் மட்டில் என்ன சாமி சொன்னீங்க? என் மட்டில் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நின்னோட செஞ்சுக்கோ. என்னை பிள்ளை மெயின் இருந்தது இன்னொரு சொல்றாருல்ல, முன்னாப்பா வளவா சொல்றாங்க. இதுதான் இதை கொடுத்துட்டு இது கொடு, நல்ல கொடு கேட்குற. அது மாதிரி இதை பார்த்துக்கணும் நம்ம நியாயமா. அதை பார்த்து இதை பார்த்துக்கணும். பரவாயில்ல, நல்லதுதான். ஓகேவா? சரி, இப்ப வந்து ஒரு பாட்டு பார்த்து வருமா? 2 பாட்டு வேற பாட்டு பாடலாம். அந்த கதையை மாதிரி சொல்லுங்க. ஏன் தெய்வமலையை பார்க்க, தெய்வமணி மலையை பார்க்கணும்?
14ஆம் நூற்றாண்டுல 14ஆம் நூற்றாண்டுல 2 பேரு செட்டியாருங்க திருப்போரூர் போனாங்க. எங்க போனாங்க? திருப்போரூர். திருப்போரூர். இப்போ சாமி இருந்தாரு வேலைக்காரன், சாமி இருந்தாரு வேலைக்காரன், ஒரு வேலைக்காரன் செத்து போயிட்டாங்க ஒரு சாமி. 40 சாப்பிடாதுன்னு சொல்லி. ஓ, அந்த வேலைக்காரர் சாமி அவரா? ஆமா ஆமா, திருப்பூர். வடலூர்லயே இருக்காது? இல்ல இல்ல, இடையில இருக்கேன். போகும்போது அங்க 2 முருகன் சிலை கிடைச்ச. முருகன் சிலை கிடைச்சிச்சு. முருகன் சிலை இடத்துல வந்து மெட்ராஸ் வந்து பிராட்வேல ஒரு முருகன் கோயில் கட்டி முத்துக்குமார சாமி பேர் வச்சாங்க. என்னங்க? முத்துக்குமார சாமி தேவஸ்தானம். முத்துக்குமார சாமி தேவஸ்தானம். முத்துக்குமார சாமி, முத்துக்குமார சாமி தேவஸ்தானம்னு பேர் வச்சாங்க. ஓகே. எங்க அப்பா பேர் பாது முத்துக்குமார சாமி. முத்துக்குமார சாமி உங்க அப்பா பேரு? ஓகே, உங்க அப்பா பேரு தான் அங்க வச்சிருக்காங்க. ஆமா, வச்சு கோயில் கட்டுறாங்க. 4 வருஷம் ஆச்சு ஐயா. 14th century அது 4 வருஷம் ஆச்சு. கோயில் பழசா பழா போச்சு. 400 வருஷம் ஆச்சு. அது 14th centuryல கட்டின கோயில் வந்து பழசாயிருச்சு. ஓகே. இப்போ அந்த கோயில் எப்பவுமே வந்து செட்டியார் தான் கட்டாங்க இல்லையா? தர்மதா எப்போ செட்டியார் தர்மதா இருப்பாங்க. செட்டியார் தான் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் தர்மகர்த்தாவா இருப்பாங்க. ஓகே, இருப்பாங்க. ஐயா காலத்துல பல முத்து இருந்தார். பல முத்து செட்டியார். என்னங்க? பழைய முத்து செட்டியார். முத்து செட்டியார் இருந்தாரு. ஓகே. அவர் வந்து கோயிலுக்கு பெரிய பணக்காரரு, பக்திமானவரு. கோயிலை புதுப்பிச்சாரு. ஓகே. அப்ப அந்த ஐயா வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தார். அதனால இவர்கிட்ட வந்து கோயிலை புதுப்பிச்சிருக்கேன், கும்பாபிஷேகம் பண்ண போறேன், பாட்டு எழுதுன்னு கேட்டார். பாட்டு எழுதி கொடுங்கன்னு கேட்டாரு. ஓகே. ஐயா என்ன பண்ணாரு? கோயில் பேர் என்ன? முத்துக்குமாரசாமி கோயில் இல்லையா? முத்துக்குமார சாமி கோயில். ஓகே. அந்த கோயிலை மாத்தி அந்த ஒரு பேர் வச்சார் ஐயா. அதாவது முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானன்ற பேரை மாத்தி கந்தகோட்டன்னு இவருதான் மாத்துறாரு பேரை. யாரு? ஐயா வள்ளார். ஐயா மாத்துறாரு. அந்த பாட்டுலயே மாத்துறாரா இல்ல அதுக்கு முன்னுக்கே மாத்திட்டு தான் பாட்டு எழுதுறாரா? பாட்டுறாரு. பாட்டுலயே மாத்துறாரு. ஓகே. சொல்றாருல 31 பாட்டு எழுதினாரு. தினம் ஒரு பாட்டு படி சொல்லி. ஓ, ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு 31 நாள். ஓகே. சரண 10 பாட்டு எழுதினாரு. சரண 10 பாட்டு. சரண 10 இருக்கும். 10 பாட்டு தான். அருளாரமுதே சரணம் சரணம் அழகா அமலா சரணம் பாவம். ரெண்டையும் அவங்கள்ட்ட குதிராரு. முடிச்சிட்டாரு. முடிச்சாரு. உங்க பிரிண்ட் பண்ணி எல்லாம் அப்ப குதிராரு. குதிரை குமார் நடந்து போச்சு. இதான் வரலாறு. இந்த பாட்டு ஐயா பிரபஞ்சம் இருந்தார் இல்லையா? வயசு 28. ஓகே, எனக்கு இந்த கதை இப்பதான் புரியுது சாமி. இந்த படத்துல கூட மொத்த இந்த பாட்டு தான் பாடு கோயில்ல. அருட்பெருஞ்சோதியா படம் பேரு சாமி? ஆமா ஆமா ஆமா. அதுல திருவோங்கி புண்ணிய இந்த பாட்டு வந்து ஐயா 28 வயசு. இங்க வந்து கூட என்ன பண்ணாரு? 5 வயசுல ஐயா முதல் பாட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி 6 தடவை அற்பா பாட்டு வெளியே 4 தடவை ஐயா காலத்துல இல்ல 1967 வந்து 4 தடவை வந்து இல்ல. ஆமா. அதுல முதல் பாட்டு திருவடி பிடிச்சா வச்சிருந்தாங்க. முதல் பாட்டு என்ன வச்சாங்க? திருவடி போயிடுச்சு. திருவடி புகழ்ச்சி வச்சிருந்தாங்க. ஓகே. அதே மாத்தி அந்த பாட்டை முதல்ல வச்சு இது போல பாட்டை மாத்தாரு. ஓகே, அவர் மாத்திட்டாரு. ஓகே, மாத்திட்டாரு. மாத்தி அப்புறம் பார்த்தேன். என்ன பண்ணி போய் கேட்டேன். இதுல பிரிண்ட் புக் பிரிண்ட் இருக்கு. இதுல அட்டைப்படம் புக் பிரிண்ட் பண்ணால முச்சிட்டாரு. அந்த அட்டைப்படம் இருக்கு. அதுல வந்து அது தேவனி மாலை, சங்கப்பத்து, முத்துச்சார் கேட்டுக்கொண்டபடி
நம்ம ராமரை பிள்ளைங்கள பாட்டு கொடுத்து இருக்கு. ம் கேட்டு பாடினாலும் இருக்காது. ஓகே ஓகே. இப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்க, அஞ்சு பாடம் எழுதி பாத்துறாரு, தப்பு. அவர் கேட்டு எழுதி பாட்டு எழுது அப்படின்னு சொல்லி உடனே போய் ஒரு தன போய் இந்த பாட்டு அவரு மிச்சர் கேட்டு பாட்டு இது. ஓகே. நில்லுங்க சாமி, நில்லுங்க சாமி, நில்லுங்க 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 நில்லுங்க. இதெல்லாம் நம்ம வாயால பேசணுமாக்கா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது சாமி. எதா இருந்தாலும் அட்டைய காட்டிடுவோம். இதா பத்தியா எப்படி பத்தீங்களா என்கிட்ட இருக்கு எப்படி? மிச்சர் கேட்டபடி ராமனை பிள்ளை ஐயா கைது பண்ணா பாருங்க. இல்ல இல்லைங்க, எங்க படிக்கிறீங்க சாமி? அட்டோட கீழே பேர் முத்தியோட கீழே பேர் பாருங்க, ராமனைய பிள்ளை. அது மேல ஓ, அவர் பிள்ளைவாளா அவரு? ஆமா, கலிங்கர் தானே அவரு. முத்து செட்டி அவர்கள் கேட்டுக்கொண்டபடி ஆமா, ராமலிங்க பிள்ளை. அந்த பிள்ளைன்னு போட்டாக்கா அது பொடிப்பையன் இல்ல, இது பெரிய ஆளு. ஜாதி அவன் மொத்தம் இல்ல. கல்யாணம் ஆகும் ஜாதி பேர் போட மாட்டாங்க, யாருமே போட மாட்டாங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஜாதி பேர் போட மாட்டாங்க. ஓகே. ஆம்பளை கூட ஜாதி பேர் போடுவாங்க. பிள்ளை போட்டால கல்யாணம் ஆச்சு அர்த்தம். கல்யாணம் ஆச்சுன்னு அர்த்தம், நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். 27 கல்யாணம் ஆச்சு. அது மாத்திரம் இல்ல, குழந்தை ராமனுக்கு போடலையே, குழந்தை ராமலிங்கன்னு போடலையே. அட கடவுளே. 5 பாட்டு இல்லை. சாமி அப்ப அந்த படமே தப்பா எடுத்துட்டாங்க சாமி, தப்பா எடுத்துட்டாங்க படத்தை. அவனா நான் சொன்னங்க போய் அவன்கிட்ட பாக்கிட்டேன். படம் எடுக்கும்போது சொன்னீங்களா? போய் சொன்னேன். ம் அவன் சார் அப்படின்னா அடிச்சாங்க போடாது சார். ஓ, சின்ன வயசுலயே பாடினாதான் வள்ளலாருக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி அதிசயப்பட்டு பாப்பாங்கன்ட்டு. ஆமா, இதே சொன்னேன் ஜோதி விசனத்துக்காக உண்மையை மறைச்சுட்டாங்களே சாமி, உண்மையை மறைச்சுட்டாங்களே. ஆமா அச்சா ஆச்சு. இது வந்து பாப்பா அது மாதிரி இன்னொன்று என்ன, முதல் பாட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் பாட்டு அந்த செட்டியார் வாசனை பண்ணா பாருங்க. முதல் பாட்டு செட்டியாருக்காக எழுதினது முதல் பாட்டு, சரியா? ஆமா, வாசனை பண்ணா பாருங்க. திருவோங்கு நில்லுங்க சாமி, திறக்கிறேன். முத பாட்டு வந்து செட்டியார ஆசீர்வாதம் பண்ணி எழுதுற மாதிரி எழுதுறாங்க. ஆமா, ஏன் செட்டியாருங்க என்னையா வியாபாரம் பண்றாங்க. திருவோங்கு புண்ணிய செயலோங்கி. திருவோங்கு கோயில் குமாரன் புண்ணிய செயல் செஞ்ச அன்பர்கள் திரள்வோங்க சாமர்த்தியம். ஐயா நில்லுங்க, அந்த புண்ணிய செயலை செய்யற அன்பர்னா அந்த செட்டியாரு சொன்னீங்க, அவரு தானே முத்து செட்டியாரா? செட்டியாருக்கு ஒண்ணு சாமர்த்தியம் வேணும், செல்வம் வாங்கணும், அறிவு வாங்கணும், தெரியும் சுத்தம் வேணும், நிறைய இன்பம் தேர்ந்துவாங்க. ஆறு கொடுத்து ஆரம்பிக்க பாருங்க. ஆரம்பிக்க ஐயா பாட்டை. ஓ, அப்ப சாமி இது வந்து கடவுளை பத்தி பாடல, அந்த இவரை வந்து ஆசீர்வாதம் பண்ணி ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவரு தானே இந்த புண்ணிய காரியத்தை செய்யறாரு, அவரை கொஞ்சம் பாராட்டணும்ல. ஆமா, இதாச்சா. அது மாதிரி ஐயா போன எப்படின்னா நைட்டு மாதிரி நினைப்பாரு. ஒரு 15 நைட்டு நினைப்பாரு. பாசிட்டிவ் நினைச்சா அதுக்கு ஒரு நெகட்டிவ் நினைப்பாரா? கல்லாருக்கும் கற்றவர்க்கும். ஓ, அதாவது எதிர் ஆப்போசிட் நினைப்பாரு. ஆமா, கல்லாருக்கும் காலாருக்கும் கண்டவர்க்கும், கல்லாருக்கும் மாட்டாருக்கும், நல்லாருக்கும் பொல்லாருக்கும், மதிப்பா இருக்கும் பாடுறாருல. அது மாதிரி இந்த பாட்டு முதல் பாட்டு புண்ணியம் படிச்சால இல்லையா? ஆமா. ரெண்டாவது பாட்டு பாருங்க, அடுத்த பாட்டு பாருங்க. பரமேது வினை செய்யும் பயனேது, அது ஏது, பசி ஏது, பாசம் ஏது, பக்தி ஏது, முக்தி ஏது, அருள் ஏது, அப்படி ஏது, பறை ஏது, அவன் ஏது, பறை ஏது, ஒன்றுமில்லை. பக்தி ஒண்ணு இல்லைன்றா பாருங்க. ஓகே ஓகே சாமி, இந்த பாட்டுலதான் கரமேவு விட்டு முளை தொட்டு, இது வந்து சின்ன பையன் படிக்கிற பாட்டு இல்ல நீங்க சொன்னீங்க. ஓகே ஓகே நில்லுங்க. பரமேது வரமேது தவமேது விரதம் ஏது ஒன்றுமில்லை மனம் விரும்பும் உணவு உணவுண்டு
நான் நல்லா சாப்பிட்டுப்புட்டு வத்திரம் அணிந்து மட மாதரதமை நாடி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ. பெண்களை போ தலை பூ போய் போய் விளையாடி கை வந்து விட்ட முறை தொட்டு வாழ்ந்து அவரோடு கலந்து சொன்னாண்டா சுகம், நல்ல கண்கண்ட சுகம் இதான் நான் கையண்ட பலன் அப்படி சொல்ல கயவரே கூடாது. கயவரே கூடாது. பச்சை சொன்னா கயவரை சொல்ல பாருங்க. ஆக பால் நைட் நிறைய பாருங்க. இது வெள்ளார் இந்த பாட்டு 5 வயசு குழந்தையா? ஆமா, 5 வயசு குழந்தைல எப்படி இந்த மாதிரி இந்த காமதெல்லாம் பேச முடியும்? பாட்டுலயே கண்டுபிடிச்சிடலாமே. எப்படி ஏமாந்தாங்க? படிக்கிறது சார். ஐயா சாமி, அடுத்த பாட்டு பாருங்க. துடி என்னும் இடையணம் பொடி என்னும் நடைமுகில் துணை என்னும் பிணையால் அழகம் தூதென்னும் முளை செலுந்தாதென்னும் அழைப்பு. இதெல்லாம் பெண்கள் சாமி. ஆமா ஆமா. இதெல்லாம் வந்து இல்ல ஒரு சமயம் சின்ன வயசுல அவருக்கு இந்த அறிவுல இருந்துச்சுன்னாங்கனாக்கா 5 வயசு பாட்டு முஜ கேள்வி 5 வயசு பாட்டு இருக்காரு. இல்ல அவங்க அப்படி நினைச்சிருப்பாங்கன்னு சொல்ல வரேன் சாமி. பாட்டு எழுது காரணம் அவர் பாட்டு எழுதுறது 9 வயசுல ஆரம்பிச்சாரு. நீங்க இந்த பாட்டை பாடுறாரு. இல்ல பாட்டு எழுத ஆரம்பிச்சதே 9ஆ? ஆமா ஆமா. 6ஓடு 3 என்பது வருமே சாமி. 6 3 6 3 அப்ப பாட்டு எழுதினாரா இல்ல இதுக்கு போனாரா? சிதம்பரத்துக்கு போனது. ஓகே, உன்னை அப்புறம் வச்சுக்குவோம். 2 பாட்டு பார்ப்போம் நாளைக்கு தெய்வ மாலை. ஓகே, இன்னைக்கு தெய்வமணி மாலை எதுக்கு எப்ப எழுதப்பட்டது, என்ன ரகசியம், இதுல எப்படி எல்லாம் குழப்பி விட்டுருக்காங்க, யாரெல்லாம் தவறு பண்ணிருக்காங்கன்னு பாத்துட்டோம். ஆதாரம் இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லயே சொல்லியிருக்காரு. அதுல பிள்ளைன்னு போட்டாரு. ராமலிங்கம் பிள்ளை. கல்யாணம் பண்ணாதான் பிள்ளைன்னு போட முடியும். பிள்ளைன்னா என்ன சாமி? கணக்கு பிள்ளையா? அவங்க அப்பா கணக்கு பிள்ளையா? அப்ப அக்கவுண்ட் சொல்லுங்க சாமி. அக்கவுண்ட் அல்ல, கணக்கு ஊர் கணக்கு. அக்கவுண்ட் தானே சொல்லுவாங்க கணக்கு பிள்ளைனா. அக்கவுண்ட் ஊர் கணக்கு. அப்ப நீங்களும் கணக்கு பிள்ளை சரியா? ஊர் கணக்கா? என் கணக்கு வரைய சாமி. இல்ல ஊர் கணக்கா இருந்தாலும் எந்த கணக்கா இருந்தாலும் அவர் கணக்கு புள்ள தானே. கணக்கு புள்ளதான். அக்கவுண்டன்ட் தானே. அக்கவுண்டன்ட் தான் அவரு. ஊருக்கு அக்கவுண்டன்ட் முடிஞ்சு. அந்த ஊருக்கு மருதூருக்கு அக்கவுண்டன்ட். எல்லாம் சொந்தக்காரங்களா இருந்துக்கிறீங்க. நீங்களும் அக்கவுண்டன்ட். சரி, கேமரா தருங்க. எதுக்கு அடிச்சிரு? கேமரா அடிச்சிட்டு பேசுறீங்க. நாளைக்கு போய் ஒரு புது கம்ப்யூட்டர் வாங்க சார். சரி, சரிங்களா? ஓகே, நீங்க எதையோ டச் பண்றீங்க. அதான் இருக்கலாம். நான் சொல்றேன், இருக்கலாம் இல்ல இருக்கலாம் இல்ல. அந்த ஸ்கொயரை டச் பண்ணாதீங்க. அந்த கர்சரை தூக்கி ஒரு இடத்துல வைங்க. உங்ககிட்ட மவுஸ் இருக்கா? மவுஸ் பாக்கிறீங்களா? மவுஸ் இருந்துச்சுனாக்கா டச் பேட அனேபிள் பண்ணிருங்க. சரி, உங்க ஸ்கிரீன் இதை பாருங்க. இல்லைங்க, முடிச்சிருங்க. முடிங்க, அப்புறம் பாப்போம். முடிங்க. சம்மரி கொடுங்க. சம்மரி. இன்னைக்கு பெருமான் எப்படிலாம் பக்தி பண்ணாரு, இப்படி பக்தி பண்ண சொன்னாரு. நான் இப்படி பக்தி பண்ணணும். உடல் பிள்ளாவெல்லாம் ஆண்ட கொடுத்தா வளமான வாழ்வு வரும். மன ஜெயிக்கிற வாழ்வோட மனநல பிறவிட அடைய முடியுங்கிற அளவுக்கு ஒரு பிரார்த்தனை பண்றாரு. வழிகாட்ட நமக்குதான் வழிகாட்டிருக்காரு. அதெல்லாம் பார்த்தோம். இன்னும் நிறைய எந்த பாட்டு எடுத்தாலும் இப்படி மனசு இல்லை. பெருசா போயினே போகும்போது மனசு வரையவே இல்லை.
ஓகே. பாட்டை படிச்சா போடலாங்க, இது பாட்டு போடலாங்க, இது பாட்டு போடலாங்க, இப்பதான் தோணுது. அவ்வளோ அருமையா ஒரு பாடம் ஐயா எழுதியிருக்காங்க. முடிஞ்ச வரையும் பார்ப்போம். நல்லா பொறுமையா கேளுங்க, பாருங்க. சரிச்சு போயிடாதீங்க. நேரம் இருக்கவங்களெல்லாம் நேரம் பெருசு இல்லை, கரெக்டாக பெருசு. பாட்டு என்ன சொல்ல பாருங்க, ஊண்டி எடுத்து சொல்றோம். நம்ம சரவணன் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் எடிட் பண்ணி போடுறாரு, பாவம் அவரு. சரி, சரவண பஞ்சாயத்து கொடுக்க. இல்லை இல்லை, தயவு செஞ்சு அவர் கஷ்டம் ரிலீஸ் பண்ணி கவனா படிங்க. நானும் படிக்கணும், படிச்சு உள்ள உணர்ந்து மனசுல போற மனசை வாங்கணும். வாங்கி மாடு ஆசைப்படுற மாதிரி ஆசைப்படணும். நினைச்சு பார்த்து முடிஞ்சாலும் நம்ம பின்பற்று பாட பண்ணோம்னா பின்பற்ற நல்ல வாழ்க்கை நம்ம அடையும். துணை இருப்பாருங்க. மறுபடியும் சொல்லிருக்கேன், ஐயா தான் இருக்கிறாரு, அதான் துணையா இருக்கிறாரு, தான் துணையா இருப்பாரு. அது வேற யாரும் இல்லை. அவரை கட்டியா பிடிச்சிக்குவோம், வணங்குவோம், பக்தி பண்ணுவோம். அவரை அடைஞ்சு ஆண்டு என்ன பண்ண அவர் துணையா வச்சிருக்கான். அதான் யார் சொல்லுவேன், இதான் துணை ஆண்டு வச்சிருக்கோம், துணை இதான் துணையா இருப்பான்னு வேண்டும். அது மாதிரி எல்லாம் வேண்டுங்க, பண்ண வேண்டி நாம் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். அந்த பக்தியெல்லாம் படம் படிச்சு பாருங்க. நிறைய படம் ஐயா சொல்லி வேண்டுங்க, பெண்ணா நம்ம சுகமா இருக்கலாம். நிறைய படிச்சு பாருங்க, புரிஞ்சுங்க, மெதுவாக படிங்க, உணர்ந்து படிங்க, தள்ளி படிக்காதீங்க. நல்லா படிச்சு எல்லோரும் பக்தி பண்ணி பெருமாள் அவளை அடைஞ்சு இன்னும் சுகமாக ஆழ்வோம். எல்லோருக்கும் நன்றி. சரண தனியாக நன்றி, ஸ்பெஷல் நன்றி. எல்லோருக்கும் நன்றி, எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி, பிரகாச உலகா திவ்ய விளைய சரணம். ராமலிங்க அவயம், ராமலிங்க அவயம், ராமலிங்க அவயம். நன்றி. ராமலிங்கம் சொல்ல கொடுங்க. ராமலிங்க அவயம் சொல்றாங்க. ராமன தூரம் இது மாதிரி ஆயிடும். ராமலிங்க ராமலிங்கம்னா இங்கே இருக்க மாதிரி ஆயிடும். அது நம்ம கிட்ட கூட நம்ம கூட இருக்கிறாரு. ராமலிங்க அவயம், ராமலிங்க ஐயா பாட்டு பாருங்க. தலைவல தலைவா அப்படி இருப்பாரு. தலைவா தலைவாட இருக்க மாட்டாரு. தலைவா பெருமை இப்படி இருப்பாரு. ராமன் கிட்ட அது மாதிரி ஐயா கிட்ட இருந்தாரு. வணங்கி வாழ்வோம், வாழ்வோம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி. எல்லாருக்கும் நன்றி, பார்வையாளர்களுக்கும் நன்றி, அரிமா செல்வம் நன்றி. செஞ்சு ஷேர் பண்ணுங்க. இதுல நிறைய எப்படி பக்தி செய்யறது, எப்படி வேண்டுறது, என்ன வேண்டணும், எப்படி இறைவனையே நம்ம வந்து வளைக்கிறது. அதான் தம்பியா சொன்னாரு, உன் பாடி பாத்துக்க, என்னால முடியாது, நீ பாத்துக்க. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறது வந்து அந்த பக்தியை காட்டுது, அறிவும் காட்டுது. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, இறைவன் வந்து பெரிய ஆளு, அவர்கிட்ட நம்ம ஒரே பணியணும் அப்படின்ட்டு. ஆனா நம்ம வந்து கேட்கலாம், உரிமையா கேட்கலாம். பேசுறான் பேசுறது இதெல்லாம் இது அந்த பாடல் நம்மளால பேச முடியாது. அந்த பாடலை படிச்சு அதை உணர்ந்து பொருள் உணர்ந்து நம்ம படிச்சாலே போதும். நான் பேசுவேன் சார். நீங்க பேசுவீங்க. ஓகே. அவர் பற்றியோட பஞ்சு வரும். துணை வச்சுக்காரு. நீ துணை சொன்னீங்க, நீ தான் துணை இருக்கேன். ஆமா, கஷ்டப்பட்டு எப்படி என்ன அர்த்தம் கஷ்டப்படுறேன். கஷ்டம் வருது. துணையா தான் இருக்கேன். கவனி மாட்டியா? கவனம் இல்லையா? உட்கார் மறைச்சிக்கிறியா? காது கேளையா? உட்கார விளக்கியா? கேளியா? நான் கேள்வி சொல்லுவேன். நல்லா பேசணும், நல்லா பேச பாருங்க அப்படின்னு கேட்பேன். நன்றி, நன்றி, நன்றி. அரிமா செல்வம் நன்றி, 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 நன்றி. அப்புறம் இப்ப நாளைக்கு